வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம எல்லாருக்குமே சில சமயம் தோணும் இல்லையா? ஏன் நான் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியான தவறுகளை செய்றேன்? ஏன் ஒரே மாதிரியான எண்ணங்கள்ல சிக்கி தவிக்கிறேன்? ஆமா, அந்த மனசுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சுழற்சி மாதிரி. அதேதான். அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வழி இருக்கா? இந்த கேள்விக்கு ஒரு தீவிரமான பதில தான் நீங்க ஷேர் பண்ணியிருக்கிற இந்த நோட்ஸ் முன்வைக்குது. கரெக்ட். இது 1985ல வாரணாசியில தத்துவஞானி ஜே. கிருஷ்ணமூர்த்திக்கும் சில முன்னணி புத்த மத அறிஞர்களுக்கும் இடையே நடந்த உரையாடல்களோட தொகுப்பு. இதுல அவங்க விவாதிக்கிறது வெறும் தத்துவங்கள மட்டும் இல்ல. நம்மளோட அன்றாட வாழ்க்கை, நாம நேரத்தை எப்படி பார்க்கறோம், நாம உயர்வா நினைக்கிற அறிவு, இதுக்கும் நம்ம மனப்போராட்டங்களுக்கும் என்ன நேரடி தொடர்புன்னு ஆராயறாங்க. இதுல கிருஷ்ணமூர்த்தியோட மைய கருத்தே என்னன்னா, உண்மையான மாற்றங்கிறது படிப்படியா காலத்துல நிகழ்றதில்ல. மாறாக அது இப்போங்கிற இந்த ஒத்த கணத்துல நடக்கிற ஒரு முழுமையான உருமாற்றம்னு சொல்றதுதான். ஆமா, இது கேட்கவே ரொம்ப சவாலான விஷயம். அறிவு காலம் மாதிரியான விஷயங்களே நமக்கு தடையா இருக்கலாம்னு சொல்றாரு. வாங்க இந்த எண்ணங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். சரி, அப்போ இந்த உரையாடல் எப்படி ஆரம்பிக்குது? அது பண்டிட் ஜெகநாத் உபாத்யாயான்னு ஒரு அறிஞர் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். ஓஹோ. வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இல்ல, பாதை இல்லைன்னு சொல்றீங்களே, அப்போ நாம ஒவ்வொரு கணத்தையும் தனித்தனியா தொடர்பில்லாம புரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேக்குறார். ஆமா, இது ரொம்ப நியாயமான கேள்விதானே. நிச்சயமா. ஆனா கிருஷ்ணமூர்த்தியோட பதில் தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் ஆம்னும் சொல்லல, இல்லன்னு சொல்லல. அப்புறம் மரா, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இத ஆராயவோம் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் என்ன நம்புறாருன்னா, ஒரு உறுதியான முடிவோட நாம எதையாவது ஆராய ஆரம்பிச்சா குழப்பம்தான் மிஞ்சும் அப்படின்னு சொல்றார். அப்படியா? அதாவது ஒரு ஆசிரியரா இல்லாம ஒரு சக ஆய்வாளரா அந்த உரையாடல அணுகுறாரு. சரியா சொன்னீங்க. இது ஒரு போதனை இல்ல, இது ஒரு கூட்டு ஆய்வு. பதில்களை தர்றத விட சரியான கேள்விகளை கேட்கறது தான் இங்க முக்கியம். சரி, அதுக்கப்புறம் அவங்க காலம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள நுழையிறாங்க. ஆமா, பிறப்பு, இறப்பு, நம்பிக்கை, அறிவை பெறதுன்னு நம்ம வாழ்க்கை முழுக்க காலத்தோட பிணைஞ்சிருக்கு. கிருஷ்ணமூர்த்தி என்ன கேக்குறாருன்னா, புத்தர் என்ன சொன்னார், விஞ்ஞானிங்க என்ன சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். ம். உங்களுக்கு, எனக்கு காலம்னா என்ன அப்படின்னு நேரடியா கேக்குறார். இதுக்கு அந்த அறிஞர் என்ன பதில் சொல்றார்? அவர் கவனிக்கிற கணத்துல காலம் இல்ல அப்படின்னு சொல்றார். ஓ, ஆனா இது அவ்வளவு சுலபம் இல்லையே. கவனித்தல்ங்கிற வார்த்தைக்கே ஆளுக்கால் அர்த்தம் மாறுமே. கரெக்ட். அதே பாயிண்ட் தான் கிருஷ்ணமூர்த்தியும் சொல்றார். கவனித்தல், கவனம்னு நாம வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நாம ஒரே விஷயத்த பத்தி தான் பேசுறோமானே சந்தேகம்னு சொல்றார். ம். உண்மையான உரையாடல்னா ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மைய எடை போடணும். அவர் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். என்னது? ரோம்ல போப்ப தேர்ந்தெடுக்கும் போது கதவுகளை பூட்டிக்கிட்டு அவங்க ஒருமித்த முடிவுக்கு வர்ற வரைக்கும் ஒரு ஆழ்ந்த ஆலோசனை செய்வாங்க இல்லையா? ஆமா, டெலிபரேஷன். அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்றார். ஒரு நிமிஷம். இந்த உரையாடல்ல அறிவு கூட ஒரு தடையா இருக்கலாம்னு அவர் சொல்றதா குறிப்புகள் சொல்லுது. இது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நல்ல கேள்வி. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதும் அறிவை தேடுறதும் ஒரு தடையா? நம்ம பொதுவா அறிவை ஒரு பெரிய சொத்தா பாக்குறோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில அறிவுங்கிறது இறந்த காலத்தோட நினைவுகள் தான். ஓ, விஞ்ஞானிங்க அறிக மேல மேல சேர்க்கறாங்க. ஆனா அப்படி சேர்க்கப்படுற எதுவுமே எப்பவும் ஒரு எல்லைக்குட்பட்டதுதான். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு யோசிக்கும்போது நம்மால புதுசா எதையும் பார்க்க முடியாது. அந்த பழைய அறிவு ஒரு சுவர் மாதிரி நின்னு உண்மையை நேரடியா பார்க்க விடாம தடுக்குது. புரியுது. அதாவது ஒரு மேப்ப வச்சுக்கிட்டு நிஜமான ஊரை பார்க்க மறுக்கிற மாதிரி. சரி, இந்த தத்துவமெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா அந்த அறிஞரோட மனசுல இருந்த அதே கேள்வியா என் மனசுலயும் வருது. சொல்லுங்க. இங்க உங்க கூட பேசும்போதெல்லாம் புரியுது. ஆனா இந்த ரூமை விட்டு வெளியே போனதும் ஆபீஸ் பிரச்சனைகள், குடும்ப சண்டைகள்னு நிஜ உலக பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவர் கேக்குறாரு. இது ரொம்ப பிராக்டிக்கலான கேள்வி இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி இதுக்கு சொல்ற பதில் தான் இந்த உரையாடலோட மிக முக்கியமான திருப்புமுனைகள்ல ஒண்ணு. அவர் உள்ளே மற்றும் வெளியேங்கிற இந்த பிரிவினையே மொத்தமா நிராகரிக்கிறார். எப்படி? உலகம்ங்கிறது நான் தான், நாங்கிறது தான் உலகம்னு சொல்றார். ஒரு நிமிஷம். இது கேட்க நல்லா இருந்தாலும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைல் தள்ளி நடக்கிற ஒரு போருக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இது கொஞ்சம் மிகையா தெரியல. இது ஒரு நல்ல கேள்வி. அவர் என்ன அர்த்தத்துல சொல்றார்னா, இந்த உலகத்துல இருக்கிற பேராசை, வன்முறை, பொறாமை, போட்டி மனப்பான்மை இதெல்லாம் வெளியிருந்து வரல. ம், ம். அது ஒவ்வொரு மனுஷனோட உணர்வுலயும் மனசுலயும் இருக்கு. என்னோட பேராசை, உங்களோட பேராசை, இன்னொருத்தரோட பேராசை,
இது எல்லாம் சேர்ந்து தான் உலக பேராசையா உருவாகுது. ஓ, அப்போ வெளியுலக பிரச்சனை உள்ளுலக பிரச்சனைன்னு தனித்தனியா எதுவும் இல்ல. ஆமா, இருக்கிறது ஒரே ஒரு மனித உணர்வோட பிரச்சனை தான். உலகத்தை உருவாக்குனது நாம தானா, அத மாத்துற சக்தியும் நம்ம கிட்ட தான் இருக்கணும். சரி, அப்படி என்றால் அந்த மாற்றம் எப்படி நடக்கும்? இங்கதான் அவர் ஒரு விஞ்ஞானி கேட்ட ரொம்ப ஆழமான கேள்வியை சொல்றார். ஆமா, மூளையில உள்ள செல்களே தங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு மியூட்டேஷனை உண்டாக்க முடியுமா அப்படின்னு. அதாவது மருந்து மரபணு பொறியியல்னு எந்த வெளிப்புற தாக்கமும் இல்லாம மூளை செல்களே தங்களைத்தானே மாத்திக்கிறது சாத்தியமானு கேக்குறார். ஆமா, அவரு மியூட்டேஷன்ங்கிற உயிரியல் வார்த்தைய பயன்படுத்தினாலும் அதை நாம நேரடி அர்த்தத்துல எடுத்துக்க கூடாது. ஒரு உருவகமா. ஆமா, இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பத்தி யோசிச்சு பாருங்க. அது வருஷக்கணக்கா ஒரே தப்பான கோடோட ஓடிட்டு இருக்கு. சரி. திடீர்னு வெளியில இருந்து எந்த புரோகிராமரும் வந்து சரி பண்ணாம அந்த கோடு அதோட தப்ப உணர்ந்து தன்னைத்தானே திரும்ப எழுதிக்கிற மாதிரி. ஓ, வாவ். அதுபோல 2.5 மில்லியன் வருஷகால நினைவுகள், அனுபவங்கள், பயங்கள், மரபுகள்னு எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிற நம்ம மூளை செல்கள் எந்த வெளிப்புற அழுத்தமும் இல்லாம போதும் நான் மாறுறேன்னு தன்னிச்சையா மாற முடியுமாங்கிறது தான் கேள்வி. இது ஒரு புரட்சிகரமான யோசனை. ஆனா இது எப்படி சாத்தியம்? இதுக்காக முயற்சி செய்ய முடியாதா? முயற்சி செஞ்சா அது மறுபடியும் பழைய மூளையோட வேலையாயிடும். அந்த மாற்றம் தானா நடக்காது. ஆனா அது இப்ப இந்த கணத்துல நிகழணும்னு சொல்றார். இதுதான் இந்த உரையாடலோட மைய புள்ளி. இது கேட்கும்போது அந்த அறிஞரும் தர்க்கத்துக்கு ஒரு எல்லை இருக்குங்கிறத ஒப்புக்கொண்டாரு. ஆனா உங்ககிட்ட பேசும்போது எனக்கு சின்ன சின்னதா உள்ளுணர்வு துளிகள் கிடைக்குது. ஆனா ஒரு முழுமையான புரிதல் வரலன்னு அவரோட ஆதங்கத்தை சொல்றார். ஆமா, பகுதியா புரியுது, ஆனா முழுசா இல்ல. அதேதான். அதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சொல்ற பதில் ரொம்ப ஆழமானது. பகுதிகள் சேர்ந்தா முழுமை ஆகாதுன்னு சொல்றார். பகுதிகள் சேர்ந்தா முழுமையாகாதா? ஆமா, முழுமையான உள்ளுணர்வு, அதாவது கம்ப்ளீட் இன்சைட்ங்கிறது ஒரு அனுபவம் கிடையாது. அது அறிவு, நினைவு அல்லது காலத்தை சார்ந்ததில்ல. அவர் ஒரு அழகான ஓமையை பயன்படுத்துறார். சொல்லுங்க. அதை யாரு கொடுத்தா, ஏன் கொடுத்தாங்கன்னுலாம் கேட்காம அதோட அழகுல நீங்க மூழ்கி போறீங்க, அதை பாதுகாக்கிறீங்க, நேசிக்கிறீங்க. அந்த ரத்தினம்தான் முழுமையான உள்ளுணர்வு. இது ஒரு முக்கியமான கருத்து. அப்போ பகுதிகள் சேர்ந்தா முழுமை ஆகாதுன்னா இதுதான் அர்த்தமா? அதாவது நாம சாதாரணமா செய்யற மாதிரி இந்த வாரம் என் கோவத்தை சரி பண்ணுவேன், அடுத்த வாரம் என் சோம்பேறித்தனத்தை சரி பண்ணுவேன்னு ஒன்னொன்னா சரி பண்றது தப்பான அணுகுமுறைன்னு சொல்றாரா? சரியா சொன்னீங்க. ஒரு மெஷினோட பாகங்களை தனித்தனியா சரி பண்றதில்ல விஷயம். அந்த மெஷின் மொத்தமா எப்படி இயங்குதுங்கிறத ஒரே நேரத்துல ஒரே பார்வையில பாக்குறது தான் அந்த கம்ப்ளீட் இன்சைட். ஓஹோ. அந்த பார்வை கிடைச்சதும் மிஷினோட செயல்பாடே மாறிடும். அதை விட்டுட்டு பகுதிகளை பகுப்பாய்வு செய்ய ஆரம்பிச்சா அதோட சாரத்தை நாம இழந்துடுவோம். இந்த இடத்துல அவர் ஒரு தீவிரமான எச்சரிக்கையை முன்வைக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசுறார். ஆமா, இது 1985ல நடந்த உரையாடல்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இதுல ஆச்சரியம். கணினிகள் கோடிக்கணக்கான வார்த்தைகளை சேமிச்சு மனுஷங்க செய்யக்கூடிய பெரும்பாலான தர்க்க ரீதியான வேலைகளை செய்ய முடியும். உபநிடதங்கள், கீதை, பைபிள்னு எல்லாத்தையும் அதால கொடுக்க முடியும். அப்ப மனித மூளைக்கு என்ன வேலை? அதான் கேள்வி. எல்லாம் மெஷின் செஞ்சுட்டா மனுஷ வெறும் பொழுதுபோக்குகள்ல மூழ்கிடுவான். கால்பந்து, சினிமா, ஏன் மதப்பரமான சடங்குகள் கூட ஒரு விதமான பொழுதுபோக்குதான்னு சொல்றார். இது இன்னைக்கு நாம வாழ்ற யதார்த்தத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு? இந்த சூழல்ல மனுஷனோட இடம் எங்க இருக்குன்னு அவர் கேக்குறார். இதுக்கு ஒரே பதிலா அவர் சொல்றது, மூளையில அந்த தன்னிச்சையான மாற்றம், அந்த மியூட்டேஷன் நிகழ்றது தான். அந்த இயந்திரத்தனத்திலிருந்து விடுபடுவது. ஆமா, அறிவை சேமிக்கிறதும் பகுப்பாய்வு செய்யறதும் இனி மிஷினோட வேலையாயிடும். மனுஷனோட தனித்துவமான ஆற்றல் அந்த முழுமையான உள்ளுணர்வுல தான் இருக்கு. இந்த உரையாடலோட மையப்புள்ளியே இதுதான்னு நினைக்கிறேன். எல்லா காலமும் இப்போங்கிற கணத்துல அடங்கி இருக்கு. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு எல்லாமே இந்த ஒரு கணத்துல தான் இருக்கு. ஆமா, இதை ஜீரணிச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம மூளையே கடந்த கால நினைவுகளையும் எதிர்கால திட்டங்களையும் வச்சுதானே இயங்குது. கரெக்ட். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தத்துவம் இல்ல, இது ஒரு கண்கூடான உண்மை. இதை உணர்ந்துட்டா நான் மாறணுங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இல்ல. அதாவது நான் பேராசைக்காரனா இருக்கேன், நான் பேராசை இல்லாதவனா மாறணும்னு நினைக்கிறதே காலத்துல நடக்கிற ஒரு செயல். ஆமா, ஆனா நான் பேராசைக்காரனுங்கிற உண்மையை அந்த கணத்துல எந்த விதமான தீர்ப்பும் இல்லாம கண்டனமும் இல்லாம அப்படியே முழுமையா பார்த்தா அந்த இயக்கம் நின்னுடும். அப்படிதானே? பெர்ஃபெக்ட்லி புட். அந்த இயக்க இன்மையில தான் உண்மையான மாற்றம் நடக்குது. நாளைங்கிறதும் இப்பதான்.
நான் இன்னைக்கு பேராசையோட இருந்தா நாளைக்கும் அப்படிதான் இருப்பேன். அப்போ அந்த கணத்திலேயே அந்த பேராசைய முடிக்க முடியுமான்னு அவர் கேக்குறார். அவருத்தான பதில். ஆம், முடியுங்கிறது தான். ஆனா மனசு உடனே எப்படின்னு கேக்குமே. அந்த எப்படின்னு கேட்டா நாம மறுபடியும் காலத்தோட சுழற்சிக்குள்ள சிக்கிக்கிறோம். ஒரு வழிமுறைய, ஒரு டெக்னிக்க தேடுறோம். அது மறுபடியும் பழைய மூளையோட செயல்பாடுதான். அப்போ இதுக்கு வழிமுறைகள் இல்லையா? இல்ல, மரணம் எப்படி ஒரு கணத்துல எல்லாத்தையும் முடிக்குதோ அதே போல நம்ம பந்தபாசங்களை, கோபதாபங்களை இப்போ இந்த கணத்துல முடிச்சுக்கிறது. வாழ்றதும் இறக்குறதும் ஒன்னா பிரிக்க முடியாததா இருக்கணும். இது மூலமா கிடைக்கிற சுதந்திரம் அளவற்றது. இப்ப உரையாடலோட இன்னொரு பகுதிக்கு வருவோம். சுயநலம் எங்க தொடங்குது, எங்க முடியுதுங்கிற கேள்வியை எழுப்புறார். நம்ம வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகளை சந்திக்கிறதும் தீர்க்கிறதுமாவே இருக்கு. ஸ்கூலுக்கு போறது ஒரு பிரச்சனை, வேலை தேடுறது ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஒரு பிரச்சனை. ஆமா, இப்படியே வாழ்க்கைங்கிறதே ஒரு பிரச்சனையா ஆகிடுச்சுன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் சுயம், அதாவது நான்கிற உணர்வுதான். அந்த நான்னா என்ன? நம்ம பேரு, நம்ம வேலை, நம்ம நாடு, நம்ம மொழி, நம்ம கடவுள்கள், நம்ம நம்பிக்கைகள், இது எல்லாத்தோட தொகுப்பு தான் அந்த சுயம். இந்த சுயம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம்னு சொல்றாரு கிருஷ்ணமூர்த்தி. அப்ப அந்த சுயத்தை வெறுக்கணுமா, இல்ல அதை அழிக்கணுமா? அதுதான் இல்ல, அதுவும் ஒரு விதமான வன்முறை தான். நாம அதை ஒரு பிரச்சனையா பார்க்காம முன்னாடி பார்த்த அந்த ரப்னம் மாதிரி எந்த கண்டனமும் இல்லாம தீர்ப்பும் சொல்லாம கவனிக்கணும். நான் ஏன் இப்படி இருக்கேன்னு வருந்தாம. ஆமா, இது இப்படி இருக்குன்னு ஒரு விஞ்ஞானி மாதிரி பார்க்கணும். இதுக்கு அவர் பயன்படுத்துற ஒரு ஊமை ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஒருத்தரோட கால்ல முள்ளு குத்திட்டா வலிய மட்டும் உணராம, ஏன் என் கவனம் சிதறிச்சு, நான் ஏன் இந்த பாதையில இருந்த முள்ள பார்க்கலன்னு ஆராயிற மாதிரி சுயத்தோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் நாம ஆராயணும்னு சொல்றாரு. இறுதியா அன்பிற்கும் சுயநலத்திற்கும் உள்ள தொடர்ப சொல்றாரு. அன்பும் சுயநலமும் ஒருபோதும் ஒன்னா இருக்க முடியாது. அன்பு இருந்தா அங்க நான்கிற உணர்வுக்கு இடமில்ல, அதனால பிரச்சனைகளுக்கும் இடமில்ல. ஓ, ஆக சுயநலம் முடிவுக்கு வரும்போது அன்பு பிறக்குது. மரணம் எப்படி எல்லாத்தையும் முடிக்குதோ அதுபோல சுயநலத்தை இப்பவே இந்த கணத்துல முடிச்சுக்கிட்டா அந்த நிலையில இருக்கிறது என்ன? அதுவே அன்பு. அதுவே அன்பு. சரி, இந்த ஆழமான உரையாடல்களிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய சில முக்கிய செய்திகளை தொகுத்து பார்க்கலாம். முதலாவதா, உண்மையான மாற்றம்ங்கிறது மெதுவா படிப்படியா வர்றதில்ல. அது இப்ப நிகழும் ஒரு முழுமையான உடனடி உருமாற்றம். ரெண்டாவதா, நாம பெருசா நம்பி இருக்கிற அறிவு, தர்க்கம், இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கு. முழுமையான உள்ளுணர்வுக்கு அது தடையா கூட இருக்கலாம். மூன்றாவதா, நான்னு நாம நினைக்கிற உணர்வு உண்மையில நம்மளோடது மட்டும் இல்ல. ஆமா, அது மனித குலத்தோட பொதுவான உணர்வு. நாம தனிநபர்கள் இல்ல. இறுதியாக, வாழ்வதும் இறப்பதும் ஒன்னே. ஒவ்வொரு கணமும் நம்ம பந்தபாசங்கள் இருந்து மனதளவுல இறக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். ஆமா, இந்த உரையாடலோட இறுதியில கிருஷ்ணமூர்த்தி நம்மகிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போறார். நாம வாழற இந்த காலத்துல செயற்கை நுண்ணறிவும் மரபணு பொறியியலிலும் நம்ம மூளைய மாத்தி அமைக்கிற சக்தியோட இருக்கு. நம்ம மூளை ஏற்கனவே ஒரு மெஷின் மாதிரி பழகிப்போன பாதைகள்லயே திரும்ப திரும்ப சிந்திச்சிட்டு இருக்கு. இந்த சூழல்ல உங்க உள்மனசுல ஓடுற அந்த எந்திரத்தை, அந்த தொடர்ச்சியான எண்ண ஓட்டத்தை ஒரு கணம் நிறுத்தி அதை என்ன செய்யுதுன்னு உங்களால கவனிக்க முடியுமா? இப்பங்கிற இந்த தருணத்துல அந்த மௌனம் சாத்தியமா? இத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும்.